வெல்கம் டு சேனலுக்கு. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா புடவை வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம் ஆற்றுல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோவில் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டைப்பில் புடவை வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா உங்கள் வீட்டில், அந்த மைதா மாவை வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடவை வந்து தண்ணியில் வச்சுட்டு உள்ளே அதுக்கு மேலே அந்த மைதா மாவு போட்டிங்கன்னா அந்த மைதா மாவு சாப்பிட்றதுக்கு மீன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம புடவை தூக்கினா மீன் மாட்டிக்கும். அந்த மெத்தட் தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவு கொட்டிட்டு பாருங்கள் ஒரு டப்பாவில். அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை ஒன்று வச்சு ஊற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க கட்டியாக. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புடவை தண்ணியில் விட்டுட்டு அதுக்கு மேலே மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். மீன் வந்து சாப்பிட்டு வரும்போது அப்படியே சென்டரில் சாப்பிட்னு இருக்கும். நம்ம அப்படியே புடவை தூக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மீனுக்கு இடமா பார்த்து புடவை அப்படியே நீட்டாக போட்டுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், புடவை தண்ணிக்குள்ளே வச்சுட்டேன் பாருங்கள். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், புடவை ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சைடெலாம் அப்படியே உள்ளே போயிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக சைடில் ஒரு கல் வச்சுங்க வெயிட்டுக்கு. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைதா மாவு பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட்டில் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். மீன் சாப்பிட வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம புடவை தூக்கினா போதும், மீன் மாட்டிக்கும். புடவை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வச்சாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட வரும். வேறு லெவலில் ஒர்க் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மைதா மாவு வச்சு மீன் பிடிங்க, வேறு லெவலில் ஒர்க் ஆகும் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மைதா மாவு நம்ம புடவை எவ்வளோ லாங் போட்டிருக்கோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். மீன் வேறு லெவலில் போட்டோடனே பாருங்கள் சாப்பிடும். கண்டிப்பாக மீன் இதை வச்சு ரொம்ப சூப்பராக பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ போடும்போதே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்லாம் சாப்பிடுது. நான் உங்களுக்கு தூக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான மீன் இருக்குதுன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீன் குட்டி தான் மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டேன். பார்த்தீங்கன்னா மீன் மாட்டிக்கிச்சு. இப்போ நான் உங்களுக்கு கிட்ட எடுத்துன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம மீன் மாட்டிருக்கு. நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு மீன் மாட்டுன்னு. நிறைய மீன் இருக்குது. எப்படியும் 20 மீன் மேலே மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கிட்ட எடுத்துன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம போட்ட மைதா மாவு பவர் ஃப்ரெண்ட்ஸ். மீன் சரியான மீன் வந்துச்சு. காமிக்கிறேன், பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். எல்லாமே மீடியமான சைஸ் தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி துள்ளுது பாருங்கள். வேறு லெவலில் பிடிச்சிருக்கும் பாருங்கள் புடவை வச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டு புடவை இருந்தால் டைப் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி துடிக்குது பாருங்கள் மீன்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் குட்டி குட்டி மீன் தான். இது எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரிய மீனாக எதனா மாட்டுதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு டப்பா வீட்டிலேருந்தே எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி துடிக்குது பாருங்கள். மொத்தமாக ஒரு 20 மீன் மேலே மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டைமில். மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரிய மீனாக எதனா மாட்டோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருக்குது. இப்போ மறுபடியும் பாருங்கள் உள்ளே புடவை வச்சாச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே தூக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மைதா மாவு சுற்றி போட்டு விட்டாலே போதும். மீன் சாப்பிட்றதுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம கரெக்டாக வரும்போது நம்ம தூக்கிடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மீன் நம்ம வலையில் மாட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிக்கிச்சு, தூக்கியாச்சு. இப்போ நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போன டைம் விட இந்த டைம் சரியான மீன் மாட்டியிருக்கு. பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போன டைம் ஒரு 20 மீன் மாட்டிச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீன் மேலே மாட்டியிருக்கு பாருங்கள். எல்லாம் எப்படி துடிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புடவை வச்சு பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கும் பாருங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீன் எப்படி துடிக்குது பாருங்கள். வேறு லெவலில் நம்ம புடவை வச்சு மீன் பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.